Good morning. Chapter 5 Analytical Geometry. So example 5.27 இப்போ பார்க்கலாம். The orbit of Halley's comet is an ellipse 36.8 astronomical units long. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கமெட்டு எலிப்ஸை சுற்றிட்டு இருக்கும்போது லாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது மேஜர் ஆக்சிஸ் லாங், length of major axis equal to 36.18. Length of major axis equal to 2a. அப்போ 2a equal to 36.8 and by 9.112 astronomical units wide. So wide அப்படின்னா minor axis. அப்போ length of minor axis equal to 2b. இப்போ 2b equal to 9.12. ஓகே, என்ன கேட்குறாங்க? Find the eccentricity, மைய தொலைத்தகவு கேட்குறாங்க. ஓகே, அப்போ 2a equal to 36.18 அப்போ a equal to divided by 2 18.09, 2b equal to 9.12 அப்போ b equal to 4.5. eccentricity equal to root of 1 minus b square by a square. அப்போ cross multiply a square minus b square whole divided by a square. எதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுன்னா a ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல், அப்போ a மட்டும் எழுதுனா போதும். அப்போ a ஸ்கொயர் 18.09 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4.56 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 18.09 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், அப்போ 18.09 இருக்கும் டிவைடட் பை நியூமரேட்டர் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18.09 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 327.25 வரும் மைனஸ் 4.56 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 20.79. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ரூட் 306.46, 306.46க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட். அப்போ எடுத்திங்கன்னா 17.51 டிவைடட் பை 18.09. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.9679. ஸோ இதை ஹோல் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கங்க, 2 டிஜிட் மட்டும் இருக்கிற முறை. அப்போ 96 அடுத்து 97 இருக்குது, அதனால் பிஃபோர் த டைம். அப்போ எசன்ட்ரிசிட்டி இஸ் அப்ராக்சிமேட்லி 0.97.